வரக்கூடிய இந்த 2025 பலன்களை தெரிஞ்சுக்கணுமா? ஆதன் ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையாவது கேளுங்கம்மா, நான் லைஃப்ல நல்லா வருவேனா வரமாட்டேனா தெரியலையம்மா போது எனக்கு தெரிஞ்ச ஒன்றைனா அவ சொல்லின்னு இருக்கிறேன். நான் 2 ரூபா வாங்குறேன், இல்லாதவங்க கிட்ட எவ்வளோ வாங்குறேன், 2 ரூபா காயின் வச்சுருப்போம். தட்சிணை இல்லாத ஜோதிடம் பலன் தராது. அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பாக 2 ரூபா ஆகணும். 2 ரூபான்றது பெரிய கான்செப்ட். அது எதனால 2 ரூபான்றது நீங்க சொல்லி கொடுத்தது நான் பண்ணி இந்த டேட்ல நீ எதுவும் ஆரம்பிக்காத, நீ கதை சொல்றேன்னு போவாத, வாசுபடியில கூட சேர்க்க மாட்டானுங்க இப்படி நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் 75% வந்து 2 ரூபா பண்றேன். வியாதியில வரவங்க அது எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ் ஓனருடைய பேர் ஒருத்தர் சொன்னார். அவர் இருக்கிறது வந்து ராஜஸ்தானில். அவங்க பையனை கூப்பிட்டு போயிட்டு டெல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. பேன்கிரியாஸ் கேன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுட்டாங்க. இவருக்கு உடனே அந்த மூலிகை அரேஞ்ச் பண்ணி தரேன்ட்டு அங்கே இருக்க இன்னொரு கிளைண்ட்டுக்கு சொன்ன மூலிகை அரேஞ்ச் பண்ணிச்சு. நான் உங்களுக்கு எவ்வளோ தட்சணை தரேன்னாரு. நான் சொன்னேன் 2 ரூபா போடுங்க. அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி இருக்கு. ஃப்ராங்கா பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த நிமிஷம் கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி அவங்க தெளிவாயிடுவாங்க. இல்லைன்னா பொய்யான ஒரு ஜோதிடம் அப்படின்னு பேர் வர. இது வரைக்கும் பேர் வாங்கலை நான். இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் நான் வாங்கலையே. நீங்க வந்து ரொம்ப பெரிய இடங்களெல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து நம்பர் 1 சர்ஜன் அப்படின்னு பேர் எடுத்து அவர் தொட்டா அந்த பேஷண்ட் வந்து நிச்சயமா நல்லாயிடுவாங்க. அதில் வந்து 100% இருக்கிறாருன்னு அவரோட ஃபீஸ் வேற. நான் இதை சொல்றேன்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுக்காதீங்க, ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, நீங்க யாரை பாக்குறீங்கன்னு. ஆனா எனக்கு அங்க ஃபீஸ் இருக்குது. ஏன்னா அவனே கஷ்டத்துல தான் இருக்கான். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையாவது கேளுங்கம்மா, நான் லைஃப்ல நல்லா வருவேனா வரமாட்டேனா தெரியலையம்மா போது எனக்கு தெரிஞ்ச ஒன்றைனா அவ சொல்லின்னு இருக்கிறேன். நான் 2 ரூபா வாங்குறேன், இல்லாதவங்க கிட்ட எவ்வளோ வாங்குறேன், 2 ரூபா காயின் வச்சுட்டு போக சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட. அதை வந்து அதுதான் வந்து நீங்கள் செய்கிற சேவையை தவிர நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்துக்கு செய்கிறது அந்த நீங்கள் ஆசிரமத்துக்கு செய்கிறத வந்து நான் வந்து இப்போ மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன், ஆதன் ஆன்மீகத்தில் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து வேர்ல்டு அளவுக்கு ரீச் ஆகிற ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். அப்போ நான் இதை பார்த்தா பரவாயில்லைன்னு நினைக்கும் போது நான் எவ்வளவு போல்டா டிசிஷன் எடுத்து பேசுவேன்னு பாருங்க. ஆசிரமத்துக்கு செய்யறதுக்கு நிறைய என்ஜிஓஸ் ஓகே, இவங்களுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு இத போட்டா போட்டி போட்டுக்கிட்டு செய்யறாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு வீடு, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, உங்க செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டியோட ஃபேமிலி, இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு நீங்க தான் இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஆசிரமத்துக்கு செய்யறது வேற. 1000 பேர் இருக்காங்க. ஒரு ஷோக்காகவாது வந்து செய்வாங்க. see my birthday I have given a party to these people அப்படின்னு சொல்றதுக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க? அப்ப நம்ம சம்பாதிக்கிறோம். அத எங்க அதாவது சங்கர் சார் ஃபர்ஸ்ட் படம் எடுத்தார், அது என்னன்னு தெரியல, அர்ஜுன் நடிச்சார் பாருங்க. எங்க கொள்ளை அடிக்கணுமோ கொள்ளை அடிக்கணும், நான் கொள்ளை அடிக்கணும்னு சொல்லல, எங்க வாங்கணுமோ வாங்கணும், எங்க கொடுக்கணுமோ கொடுக்கணும், எங்க வாங்கவே வேண்டாமோ அங்க வாங்கவே வேண்டாம். நான் உண்மையை சொல்றேன். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க சாட் வச்சு. 2 ரூபா வாங்குறேன் நிறைய பேர்கிட்ட. ஆனா நான் எப்படி சொல்லுவேன், 80 பேர்கிட்ட நான் வாங்குறது 2 ரூபா. ஏன்னா பீனா தட்சிணா காம் பலித் நெய் ஓயகாம், அதாவது தட்சிணை இல்லாத ஜோதிடம் பலன் தராது. அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பாக 2 ரூபா ஆகணும். 2 ரூபான்றது பெரிய கான்செப்ட். அது எதனால 2 ரூபான்றது அது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அப்படியா?
எனக்கு என்கிட்ட பின்னாடி இருக்கிற சார்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே சொல்லிடுறேன் ஓரளவுக்கு. இதான் ஏய் இந்த நட்சத்திரத்தை அப்பெல்லாம் நானா வச்சுட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த நட்சத்திரம் தான் ஜெயம், தனம், விபத்து இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது நான் பண்ணி, இந்த டேட்ல நீ எதுவும் ஆரம்பிக்காத, நீ கதை சொல்றேன்னு போவாத, வாசுபடியில கூட சேர்க்க மாட்டானுங்க, இப்படி நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் 75% வந்து 2 ரூபா வாங்கி பண்றேன். இதை நீங்க இப்பதானே சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க போய் நில்லுங்க, உங்களால முடிஞ்சதை. அங்க சாமி போட்டோ டெஃபினட்டா அந்த சாமி அதே இல்ல, கையில வாங்குறது இல்ல. எனக்கு கையில வாங்குறது என்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட தான் நினைக்கிறேன். நீ கூட கையில கொடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பாக்கெட்ல தான் அது விட்டுருங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஆளுக்கிட்ட இப்போ சொல்லிட்டீங்க, நான் உங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அனுப்புவேன். நான் அனுப்புனேன்னு போய் நில்லு. நீங்க அனுப்புனது இல்லை, கஷ்டன்ட்டு வரவங்க, வியாதியில் வரவங்க, அது எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வியாதியில் வரவங்க, எவ்வளோ பணக்காரங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ் ஓனருடைய பேர் ஒருத்தர் சொன்னார். அவர் இருக்கிறது வந்து ராஜஸ்தானில். அவங்க பையனை கூப்பிட்டு போயிட்டு டெல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. பேன்கிரியாஸ் கேன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. இது என்னமோ தெராப்பி வைக்கணும், அதை பண்ண இதை பண்ணுன்னு ஒரு நாளைக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் அழுகுறாரு. ஒரே பையன், மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். இங்கே இருக்கிற ஒரு பெரிய காலேஜ் ஓனர் பேர் சொல்கிறார், நான் அவர் ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டுன்னு. சரி, அவரே வச்சு நீ உன் பையனை சரி பண்ணிக்கோன்னு எடுத்தோடனே சொன்னது அறிமுகமே எப்படின்னா, நான் அவர் ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டுனா. கேட்க வந்தது ஜோசியமா அவர் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கா, நீ அவரை போய் பார்த்து போய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சு போச்சு, என்னால் சொல்ல முடியாது, என்னுடைய குருஜியை கனெக்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய குருநாதருடைய வயசு 111 வயசு, அங்கே இமாலயாவில் இருக்கார். அவருக்கு கான்ஃபரன்ஸ் பண்ணேன், வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ் பண்ணேன். அந்த பையனை பார்த்துட்டு ஒரு மூலிகை 2-3 மூலிகை சொல்லிவிட்டு, நீ இந்த லக்ஷ்மி நாராயண்கிட்ட வந்துட்டல்ல, நீ உன் பையன் சரியாக போயிட்டான், போ பேட்டா அப்படின்ட்டாரு. அவர் ஐஸில் உட்காந்துட்ருக்காரு. அங்கே வந்து அப்படி சொல்லிட்டார். ரைட், ஓகே. இவருக்கு உடனே அந்த மூலிகை அரேஞ்ச் பண்ணி தரேன்ட்டு அங்கே இருக்க இன்னொரு கிளைண்ட்டுக்கு சொன்னால் மூலிகை அரேஞ்ச் பண்ணிச்சு. நான் உங்களுக்கு எவ்வளோ தட்சணை தரேன்னாரு. நான் சொன்னேன் 2 ரூபா போடுங்க. அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி இருக்குது, நான் வாங்கினது வெறும் 2 ரூபா. ஏன்னா அவன் போய் சேர போகிற ஆள், நான் அதுக்கு பலன் சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னா நானும் வந்து எனக்கு பின்னால் 1000 பிரச்சனை இருக்குது. நான் வந்து வந்திருக்கதே அதுக்கு, முதல்ல உன் கடமையை முடி தம்பின்றீங்கல்ல, கடனை முடி தம்பி, கடமையை முடி, அதுக்காக வந்திருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் வேற ஒரு விஷயத்தில் போய் மாட்ட முடியாது. ஸோ குருஜி சொல்லிட்டார், வாங்கினது 2 ரூபா. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் அவ்வளோதான் வாங்குறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நல்ல விஷயம். அவங்கவுங்க வந்து தேடிட்டு போகிறாங்க. நானே வந்து சில டாக்டர்ஸை நானே சொல்கிறேன், இல்லை நீங்கள் வந்து அவங்க சர்ஜரி அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க, எதுக்கும் ஒரு 3rd ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, 2nd ஒப்பீனியன் 3rd ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அந்த மாதிரி காசு இல்லைன்னும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு 2 ரூபா வச்சா போதும், எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. நீங்க சொன்னதே தான், இருக்கிறவங்க கிட்ட வாங்குறேன். நான் 1 லட்ச ரூபா கூட வாங்குறேன், வாங்குங்க. ஒரு ஜாதகத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குறேன், 25 வாங்குறேன். ஆனால் கம்மி 75% வந்து 2 ரூபா தான் வச்சுட்டு போக சொல்கிறேன். 2 ரூபா வச்சுட்டு போங்க சார், அது போதும் எனக்கு, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் பட் நம்ம ஜனங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு ரிசல்ட் சொல்வீங்கல்ல, இந்த மாதிரி இருக்குது ஜாதகம்னா, அந்த பூரிப்பிலேயே அவன் டிஃபனுக்கு வச்சிருக்கிற காசையும் சேர்த்து வச்சுட்டு போவான். இதுதான் நம்மளுடைய ஜனங்களுடைய மென்டாலிட்டி. அதுதான். அதனால அப்படி இல்லை. பட் எனக்கு ஒரு பயம், எப்போ இவன் ஏற்கனவே இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பேட்டா வாங்க முடியலன்னு அழுதுனுக்கான். இவனை போய் நீ 3000 ரூபாய் வச்சுட்டு தான் ஜோசியம் பார்க்கணும். அதனால அதை செய்யுங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க இமாலயாவில் இருக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, நடந்துட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் நடப்பேன்? 80 கிலோமீட்டர் நடப்பேன், 80 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அப்போது செலவு பண்ணுறதுக்காக இல்லை, இது வந்து ஒரு R&D ரிசர்ச்சு. அங்கே போயிட்டு ரோட்டில் படுக்கிறது, கோவிலில் படுக்கிறது, அங்கேயோ போய் உட்கார்றது அப்படின்னும் போது எனக்கு தெரியல காசோட கஷ்டம் நான், காசோட அருமன். அது மட்டும் இல்லை, நீங்களாம் அப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்கள் கட்டம் சொல்லியிருக்குது. கண்டிப்பாக நீ இத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் கண்டிப்பாக சொல்லியிருக்கு. ஏன்னா நீ உங்களோட வாழ்க்கையை எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து இன்னைக்கு நீங்கள் ஜோதிடராக மாறி இருக்கீங்க. அதுதான் உண்மை. இது வந்து ஒரு உண்மை. என்னன்னா, இப்போ இடையில சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தா, மார்வாடி, அவங்க அப்பா ஜோதிடரான் ராஜஸ்தானில், எனக்கு தெரியாது. அவங்க அப்பா கிட்ட, எனக்குப்பா ஒரு ஃப்ரெண்டோட ஜாதகம் பார்க்கணும் பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கேட்டுட்டு, இவர் வந்து முன்னாடியே வந்து ஜோசியராக இருந்தால் உலக பிரசித்தி பெற்றவர் ஆகிருப்பார், ஆனால் உதவ வாங்கி தான் ஜோசியர் ஆகணும் இருக்குன்ட்டு யார் சொல்கிறது? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பார்த்து சொல்கிறார் ஒருத்தர்.
அப்படியே இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் அதை இல்லை சொல்ல. இல்லை கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா நான் உங்ககிட்ட வச்ச ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நடந்தது. அது ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால், சொன்னவருடைய வாக்கு பலித்தமும் அந்த நேரத்தில் அவருடைய நட்சத்திரம் பிரகாரம் அவர் எங்கே இருப்பார், இங்கே இருப்பார், சென்னையில் இருப்பார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனால, உங்களோட கால்குலேஷனில் தெரிஞ்சிருந்தனால நீங்கள் கரெக்டாக சொன்ன டேட்டில் 2 வருஷம் கழிச்சு 2020 சொல்லி 22 ஜூலை 6 அன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்தீங்க, சொன்னீங்க. சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அது இன்னும் ஒரு படத்தில் நடந்த மாதிரி நடந்ததுன்னு எல்லாம் சொன்னோம். அது மூலிமா நான் வந்து இந்த சேனல் மூலிமா உங்களை ஒரு இன்டர்வியூவே கிடையாது, உங்களை வந்து ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சியே இருக்கீங்க. அறிமுகப்படுத்தினா எனக்கு நடந்த சில நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாரும் க்யூவில் இருக்கவங்கலாம் உங்களை வந்து பார்க்கணுன்னா அந்த ஃபீஸ் வந்து இடிச்சிக்கிட்டு இருந்தது, அதையும் நான் வந்து கேட்டுடணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா நான் வந்து உங்களோட ரெக்கார்டிங்க்கு தான் வரேன்னு இப்போ தான் ஃபோன் பேசிட்டு அப்படியே கேட்டுருங்களாம்மா, அப்படியெல்லாம் கேட்க முடியாது. உடனே கேட்டுருவாங்க, அப்படியே கேளுங்களாம்மா நான் எப்போ டைரக்டர் ஆவேன், அப்படியெல்லாம் கேட்க முடியாது. உன்னோட ஜாதகத்தை நீ எடுத்துன்னு போகிற நேரம், அவர் சொல்கிற நேரத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. மெயினாக இன்னொன்று குறுக்கிட்டுறேன், யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட தான் நான் டைரெக்டாக பேசுகிறேன். ஆமாம், இன்னொரு ஆள்கிட்ட, ஏன்னா 1000 ரகசியம் இருக்கும், ஒருத்தருக்கும் 1000 ரகசியம் இருக்கும். அப்போது இன்னொருத்தர் மூலியம் மெயினாக வந்து இந்த டைம் கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் கரெக்ஷன் பண்ணுறது தான் மிக முக்கியம் இங்கே. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குன்ற டைம் கரெக்ஷன் வந்து அதை டைம் கரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வரும். இன்னொருத்தர் பேசும்போது தெரியலையே, ஆமாவா இருக்கலாமான்னா எப்படி சரியாக சொல்ல முடியும்? அப்போது அந்த ஜாதகர் டைரெக்டாக பேசினம்போது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். வந்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஃபோன்லேயே சொல்லிட்டு போயிடலாமே. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா 2 ரூபா போட்டால் போதும், எனக்கு 2 ரூபா ஜிபே பண்ணி விட்டோம், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம ஆட்கள், அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போது உலகத்துக்கு சொல்லியிருக்கீங்க, அதனால் நிறைய அப்ரோச் வரும். நானே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு எனக்கு ஒரு 3000 ரூபா வந்திருக்கு, எதுக்காக போட்டீங்க, எங்கேயோ இருக்கீங்க ஐஸில், நான் போட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியல, நான் அப்படியே மேலே பார்த்து அப்படியே இது என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, நம்ம வந்து அக்கா தம்பின்னு பழகிட்டோம். பழகினதுக்கப்புறம் தம்பி எங்கே இருக்கிறீங்கன்னா நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஆகாயத்தில் நடந்து எங்கே போய் டீ கடையை கண்டுபிடிச்சி இதெல்லாம் தான் ஒரு மனித நேயம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியாது. இப்போ என் தம்பி அப்படி போயிருந்தா நான் செய்ய மாட்டேன்னா, அவ்வளவுதான். அதனால் இப்போ என்னோட ரிக்வெஸ்ட் பிரகாரம் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நான் இன்டர்வியூல போய் இதை கேட்டுட்டே வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான். அதனால உங்க அட்ரஸை நீங்க வந்து இந்த சேனல்ல சொல்லிட்டீங்கன்னா, ஃபோன் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ண வருவாங்க. எல்லாரையும் நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஃப்ராங்கா பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த நிமிஷம் கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி அவங்க தெளிவாயிடுவாங்க. இல்லைன்னா பொய்யான ஒரு ஜோதிடம் அப்படின்னு பேர் வரக்கூடாது. இது வரைக்கும் பேர் வாங்கல நான், இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் நான் வாங்கலையே. இனிமேலும் அந்த பேர் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வராது. பொய்யா சொல்லிட்டாங்க, என்னை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த இதுவே வேணும். ஃப்ராங்காக பேசுங்க, உண்மையை சொல்லுங்க, இதுதான் நடக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் தான் என்னோட ரிக்வெஸ்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் இல்லை, என்கிட்ட படிக்கிற மாணவர்களோட அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசனாவே இருக்கணும். உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க. இது மூலியமா நம்ம சம்பாதிக்க போறோம். இப்போ டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்களே என்னோட சேவைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பரதநாட்டியம் கிளாஸ் தானே எடுப்பாங்க, அதுக்கான ஃபீஸ் தான் கலெக்ட் பண்றாங்க, எல்லாமே ஓகே. சேவை எங்க தெரியுங்களா, ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பொண்ணு வருது அப்படின்னா அதுக்கு சும்மா சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் சேவை. ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் காசு வாங்கல, நான் காசு இல்லாமல் வந்திருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நான் காசு வாங்கலை. காசு வாங்காமல் நீ சும்மா வந்து உட்காருப்பா நீ அப்படின்னு சொல்லி உட்கார வைக்காது. நீ போய் கற்றுக்குறோம், நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஆப்பை கொடுத்துட்றேன், அது வந்தோன்னே நீ வந்து என்ன பண்ணு, 10 பேருக்கு பலன் சொல்லு, அதுலேருந்து உன் காசு ஒன்று சம்பாதிச்சுக்கோ, உன் குடும்பத்தை காப்பாற்று, 10 பேருக்கு நல்லது பண்ணு. சும்மா சொல்லி பாதி பேருக்கு மேலே சும்மா படிக்கிறாங்க, பரவாயில்லையே, என்ன தப்பு? தப்பே இல்லை, அதுதான் சொல்கிறேனே. ஆசிரமம் வேற, இது வேற, இதுதான் சர்வீஸ். ஓகேங்களா? ரொம்ப நேரம் உங்கள் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, என் மனசில் பட்டதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசிடணும்,
இதுக்கப்புறம் எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தெரியாது. அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இது எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேசுனது. எனக்கு ஓரளவுக்கு நான் தெளிவாயிட்டேன். பார்த்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது இவர்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் வருவார், அவர்கிட்ட அப்போ கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் 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 அனைவருக்கும்.